ஸோ வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன வண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆயிருக்க ஃபெசினோ 2026 மாடலுக்கான ஃபெசினோ நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதில் மொத்தம் 2 வேரியன்ட் இருக்குது, ஃபெசினோ அண்ட் ஃபெசினோ எஸ்ன்னு. ஸோ ஃபெசினோ எஸ் நம்மகிட்ட, ஃபெசினோ அப்படின்ற மாடல் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த வண்டியில் என்னென்ன சேஞ்சஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அண்ட் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அண்ட் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வண்டி யாருக்கு சூட் ஆகுதுன்றதையும் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன மாறாதது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்கே வந்து மாறாத ஒரே விஷயம் இல்லை, பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் ஒன்று இன்ஜின். ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா சேம் 125cc FI இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏர் கூல் இன்ஜினோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் டார்க் அண்ட் பவர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டார்க் 10.2வும் மேக்ஸிமம் பவர் வந்து 8.3யும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூ கோர் ஹைப்ரிட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் நடக்குது. ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இஃப் இன் கேஸ் டிராஃபிக்கில் போகிறீங்க அப்படின்னா டிராஃபிக்கில் போகும்போது உங்களுக்கு நீங்கள் வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணணும் அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக சிக்னலில் அதே ஆஃப் ஆகிடும். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னே அதே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இது ஒன்று. ரெண்டாவது SMG, இது ஸ்மார்ட் மோட்டார் ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ வண்டி வந்து ரொம்ப தட் மீன்ஸ் கிளியராக இருக்கும்னா ரொம்ப சவுண்டே கம்மியாக இருக்கும். வண்டி ஆன் பண்ணதுக்கப்புறமும் ரொம்ப கிளியராக இருக்கும். அண்ட் நீங்கள் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும் இன்ஜினும். ஸோ இது 2. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு பவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது ஸோ நீங்கள் சேம் ஒரு 5 Nm ஆஃப் டார்க்கில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, இன்னொரு வண்டி 5 Nm டார்க்கில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் அது ஒரு 50 km ஸ்பீடில் போகுதுன்னா இது 52 km ஸ்பீடில் கொஞ்சம் போகும். ஸோ அதாவது இதில் இருக்க பேட்டரி வந்து இதோட இன்ஜினோட பவரை என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் நல்லா புஷ் பண்ணோம் அப்படின்றத இவங்க மெயினாக சொல்கிறது. ஸோ இது மூணாவது விஷயம். இது வந்து இன்ஜின் செக்ஷனில். இதுக்கு அடுத்து டயர் செக்ஷன்ஸ் வந்துடும். ஸோ டயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல 12 inchஸும் 90/90 ரேஷியோ டயர்ஸ் வித் டியூப்லெஸ் டயர் இருக்காங்க. அதே அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னா பேக்ல வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக 110/ ரேஷியோவில் 90 அண்ட் 10 inch வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப மெல்லிசா சின்னதாக இருக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய டயர் வித் டயர்னும் போது ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டாக அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து சஸ்பென்ஷன்ஸ். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோப்பிக்கும், பின்னாடி வந்து ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் நார்மல் தான். யூஸ்வலாக ஹைப்ரிட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து நார்மல் ரோட்டில் ஓட்டும் போது தட் மீன்ஸ் பைபாஸோ இல்லை நார்மல் ரோடு நல்ல ரோட்டில் நார்மல் ரோடு சொல்லி நல்ல ரோட்டில் ஓட்டும் போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. தட் மீன்ஸ் பெருசாக நமக்கு எதுவும் தெரியல. ஆனால் நம்ம இந்தியன் ரோட்ஸில் அங்கங்கே பள்ளம் இருக்குதுங்களா, பள்ளத்தில் விடும்போது செம்மையாக அடி வாங்குது. ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, நமக்கு ஃபீல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ இந்த 3 விஷயமும் வந்து ஸோ இந்த 3 விஷயமும் வந்து மாறாமல் இருக்க சில விஷயங்கள். அண்ட் இது போக இதில் இவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னா கீ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் கீயை போட்டுட்டு நீங்கள் கீயை எடுக்காமையே வந்து வண்டியை வந்து நீங்கள் சீட் ஓப்பன் பண்ணலாம் அண்ட் ஆன் பண்ணிக்கலாம் அண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் விஷயம் வந்து என்னென்னா ஸ்டில் நீங்கள் பெட்ரோல் போடணும்னா நீங்கள் இறங்கி சீட்டை ஓப்பன் பண்ணி இங்கே தான் நீங்கள் பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். அதுவுமே E20யோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5.3 liters வரும். 5.3க்கு 300 சில்லற போகலான்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து நான் இப்போ ஒரு 3 நாளாக நான் தான் வண்டி வச்சு அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 62.4 or 5 இவ்வளோ மைலேஜ், தட் மீன்ஸ் 1 லிட்டருக்கு இவ்வளோ மைலேஜ் தருது. இது நான் ட்ராப் டு ட்ராப் டெஸ்ட் பண்ணது. ஆக்சுவலாக அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணக்கூடாது, பட் நான் அப்படி தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ ட்ராப் டு ட்ராப் செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட 62.4 or 5. ஸோ இந்த ரேஷியோ இந்த லெவலுக்கு வந்து வருது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் வருது ஆர் நீங்கள் எவ்வளோ மைலேஜ் கேட்டிங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் மேலே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் எதுவும் மாறல. ஸோ சேம் ப்ளூடூத் ஆப்ஷன்ஸோட அந்த நார்மல் TFT கொடுக்கல. இதில் வந்து TFT கிடையாது, S வேரியன்ட்ல தான் TFT மாடல் இருக்கும். LCD டிஸ்பிளே தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இந்த ஸ்பீடு இது எல்லாமே வரும். அண்ட் ஆப் கனெக்டிவிட்டி, கால், நோட்டிஃபிகேஷன்ஸ், அலர்ட் காட்டுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் இப்போ மாறினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ப்ரீவியஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா நல்ல கூர்மையாக வந்திருக்கும், V ஷேப்பில் வந்திருக்கும். V ஷேப்பில் வந்து இந்த LED லைட்ஸ் மீன்ஸ் LED டேஞ்சர் லைட்டு, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ லுக் வைஸ் அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பர்சனலாக வந்து இது பிடிச்சிருக்கு. அண்ட் இங்கே வந்து LED லைட்ஸும் இந்த 2 இண்டிகேட்டர்ஸும் ஹாலோஜன் பல்ப்லையும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த பல்பை பற்றி சொல்ல இந்த டிசைனை பற்றி சொல்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்குன்றது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த வண்டி வந்து பெருசாக எதுவும் சேஞ்சஸ் இல்லை. அண்ட் கீழே பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 21 liters வருது. ஸோ 21 liters போது ஆஃப் ஹெல்மெட் வைக்கிறதுக்கு ஓகே, பட் ஃபுல் ஹெல்மெட்ன்றது ஹைட்ன்ற போது கொஞ்சம் கம்மி, வித் நம்ம கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ மேபி நீங்கள் வந்து நிறைய காய்கறி இந்த மாதிரி க்ரோசரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில்
வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வண்டியை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜஸ்ட் 145 தான். பட் பெருசாக எனக்கு எதுவும் எங்கேயும் அடி ஆகலை. அண்ட் அது போக சீட் ஐட்டமே பார்த்தீங்கன்னா 788 தான். ஸோ தாராளமாக காலுக்கு வந்து கீழே எட்டும். ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ அண்ட் இந்த இடத்துல ஃப்ளோர் போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் வச்சுக்கலாம். ஸோ கால் வச்சு உட்காந்துக்கலாம். டால் ரைடர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருந்து உட்காந்துக்கலாம். ஆனால் லைட்டாக திருப்பும் போது ஃபுல் ரேஷியோவில் திரும்பும் போது லைட்டாக கொஞ்சம் உள்ளே இழுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ லைட்டாக இடிக்குது, எனக்கு இடிக்க செய்யுது. ஸோ நான் வந்து 168 சென்டிமீட்டர் ஹைட்டு, ஸோ ஆல்மோஸ்ட் 5.7 இந்த ரேஞ்சில் இருப்பேன். ஸோ எனக்கே லைட்டாக வந்து இடிக்குது. டால் ரைடர்ஸ் போது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் ஈவன் பின்னாடி தள்ளி உட்காரும் போது பின்னாடி உட்கார பில்லியனுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு டால் ரைடர்ஸ் வந்தாங்கன்னா, பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பில்லியன்ஸுக்கு வந்து உட்காரதுக்கு அண்ட் ரைடர்ஸ்க்கு உட்காரதுக்கு நல்ல வைடான சீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் ப்ரீவியஸில் இருந்து அதே மாதிரி தான், கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுள் தான். அண்ட் ஸ்பாஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரைட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தட் ஷார்ட் ரைட்ஸ்னால் இங்கேருந்து நீங்கள் ஒரு 20-30 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா கூட ஓகே, வண்டி வந்து ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோர் போர்டுன்னு வரும்போது ஃப்ளோர் போர்டில் நீங்கள் கால் வச்சுக்கலாம் சொன்ன மாதிரி. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய பேக்கோ ஒரு பெரிய சூட் கேஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் வைக்க முடியாது. நீங்கள் மீடியம் லெவல் ஒரு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற லெவலுக்கான பேக்ஸ், சின்ன லஞ்ச் பேக்ஸ், சின்ன க்ரோசரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கலாம். இந்த தண்ணி கேனு அப்புறம் சிலிண்டரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் பிரேக் செக்ஷனு. ஸோ பிரேக்ஸ்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து டிஸ்க் பிரேக்கும் பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட இருக்க வேரியன்ட் இந்த வேரியன்ட் தான் ஃபெசினோவில் டிஸ்க் வேரியன்ட் அண்ட் டிஸ்க் ப்ளஸ் ட்ரம் வேரியன்ட் வந்து இப்போ நம்மகிட்ட இது அவைலபிள் இருக்குது. ஸோ வீடியோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வண்டி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இன் கேஸ் சிட்டி ஆர் ரூரல் ஆர் அர்பன் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு ஸ்மூத் அண்ட் ரைட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் அதுவே சிட்டியில் இருக்கீங்க, டிராஃபிக்கில் நிறைய ஓட்டுவீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். நல்ல மைலேஜும் நமக்கு வந்து வண்டி வந்து கொடுக்கும். இதுதான் கன்க்ளூஷன். ஸோ இந்த வண்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி தான், ஆல்வேஸ் வேர் ஹெல்மெட், ரைட் சேஃப். ஸோ பாய்.